அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, மிளகு, ஜீரகம் போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தக்காளி அரைச்ச விழுது, இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம இந்த தயிரில் மசாலா போட்டோம்ல அதையும் போட்டு வதக்கி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. முட்டை நான் வேவிச்சு போட்டிருக்கேன். முட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மேலே கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வைங்க. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.